இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்தை வைத்து இயக்கும் படத்தோட டைட்டில் தொடர்பான டீசரை தயாரிப்பு நிறுவனம் அண்மையில் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் இசையமைச்சு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்க இருக்காரு. இந்த படத்துல ரஜினிகாந்தின் திரைவரிசையில 171வது படமா வருது. இந்த படத்துல சண்டை காட்சிகள் அன்பறிவு செய்ய இருப்பதனால படத்துல ஆக்ஷன் காட்சிகள் அதிரடியா இருக்கும் என சொல்லப்பட்டு வருது. இந்த படத்தோட டைட்டில ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிடுவதா படக்குழு அறிவித்திருந்தது. அது போலவே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு கூலி அப்படின்ற டைட்டிலை வச்சு வெளியிட்டு இருந்தாங்க. ரசிகர்களுக்கு இந்த டைட்டிலும் சரி, இந்த டைட்டில் டீசரும் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதில் வந்த பழைய காலத்து வசனத்தை ரீமேக் பண்ணி திருப்பி போட்டது அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வெகுவா கவர்ந்திருந்தது. மேலும் இந்த கூலி படம் ரஜினிகாந்தின் படமா வருமா அல்லது லோகேஷ் கனகராஜின் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வருமா எனவும் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு ரொம்பவே எகிர தொடங்கி இருக்கு. ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படம் தனி யூனிவர்ஸா தான் வரணும், எல்சியூல இருக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கொண்டிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. இதனால இந்த படம் தனி யூனிவர்ஸா இருக்க போது, எல்சியூல கிடையாது அப்படின்றதுனால எல்லா ரசிகர்களும் ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க. மேலும் விஜய், சூர்யா மற்றும் கார்த்தியோட இணைந்து நம்ம ரஜினிகாந்த் நடிப்பார் எனவும் கமல்ஹாசன் முக்கியமான கேரக்டர்ல இருப்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் இது நடக்காம போயிடுச்சு. இந்நிலையில தலைவர் 171 படத்தோட அப்டேட் ஒன்று சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்ப மும்முரமா நடைபெற்று வருது. ஹைதராபாத்ல இந்த படத்தோட முதல் கட்ட படப்பிடிப்பு இப்ப நடந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சென்னையில அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக நகர போறாங்க. அதாவது லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரஜினிகாந்தின் படம் தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம அனைத்து தரப்பான ரசிகர்களையும் கவரும்படி தான் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு. சம்பவத்துக்கு தயாரா இருங்க. மேலும் இந்த படம் நீங்க எதிர்பார்க்காத விதமா இருக்கும் என்று லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த திரைக்கதையில கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் எனவும், இது வரைக்கும் நீங்க ரஜினி படத்துல ரஜினியை பார்க்காத அளவுக்கு இந்த படத்துல பாப்பீங்க எனவும் சொல்லியிருக்காரு. அதாவது ரஜினிகாந்த் தனது ரங்கா படத்துல பேசிய பழைய வசனத்தை கூலி திரைப்படத்துல அப்படியே போட்டிருந்தாரு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு அப்படின்ற பாட்டை போட்டு ரொம்பவே அதகலம் பண்ணியிருந்தாரு. அதே போலதான் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடலும் இருக்கும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாடல் கூட பழைய பாட்டோட ரீமேக்கா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை நம்ம தீபாவளிக்கு எதிர்பார்க்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது. அதோட ஸ்பெஷல் ட்ரீட்டா கூலி படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளும் ரிலீஸ் ஆக போகுது. நீங்க எந்த பாட்டை மறுபடியும் ரீமேக் பண்ணி சூப்பர் ஸ்டாருக்கு கூலி படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிளா போட்டா நல்லா இருக்கும்ன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.